புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் கொண்டாட்டத்திற்கு தயாராகி விட்டீர்களா? என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ நான் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈவினிங் போல் ஒரு 6க்கு மேலே ஒரு லாங் ரைடு போயிட்டு அப்படியே நைட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லோரும் கேங்காக சேர்ந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேங்காக இருப்போம். கேங்காக சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு நைட்டு கேக் வெட்டிட்டு யூஸ்வலாக எப்பவும் போல் காலைல எழுந்துச்சு கோயிலுக்கு போவோம். பொதுவாக நியூ இயர் நியூ செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் கோயில் போயிட்டு அப்புறமேட்டு எங்கேயாவது பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்படியே போய் ஜாலியாக இருந்துட்டு மறுபடியும் நைட் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் கோயில் போயிட்டு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கெல்லாம் போவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுனா ஏதாவது ஹோட்டல் எங்கேயாவது போய் சாப்பிட்டு அப்படியே வெளியில் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி தான். இந்த டீடோட்டல்ன்றதுனால மற்றதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை. நான் எப்படி என்னோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவேன்னா, நானே என் கையால் ப்ரௌனி கேக்லாம் செஞ்சு அதை டெக்கரேட் பண்ணி எங்கள் கார் இருக்குது, அந்த கார் பின்னாடி ஃபுல்லாக அப்படியே பலூன்ஸ்லாம் கட்டி அதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நாங்கள் நைட் ஃபுல்லாக எங்கள் காரைக்குடியில் அழகப்பா காலேஜ் ரோட் இருக்குது, அது ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிப்போம். ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டிலே தங்கி எல்லா செலிப்ரேஷனும் பண்ணுவோம். மறுநாள் நாங்கள் ஸ்கூல் ஒன்று வச்சுருக்கோம், அங்கே போய் அங்கே கிட்ஸ் எல்லாம் வர சொல்லி அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமா சேர்ந்து மூவி போகிறது, அங்கே எங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே நாங்கள் ஃபேமிலியாக கசின்ஸாக சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த நியூ இயர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான. இப்போ தூங்கா நகரத்தில் இருந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலைன்னா அது விசேஷமே கிடையாது. தூங்கா நகரத்தோட சிறப்பு தூங்காமல் இருக்கிறதா, நியூ இயர் அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறது அதோட பெரிய சிறப்பு. பசங்களோட சாயந்தரம் அவுட்டிங் போனோமா, சினிமா படம் பார்த்தோமா, தெப்பகுளம் டவுன் ஹால் ரோடு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு புது வருஷத்தை புதுசாக கொண்டாடுறதுக்கு கோயிலில் போய் ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுறோம், அம்சமாக கொண்டாடுறோம் நியூ இயரை. தயாரான நிலை ரெடியாக இருக்கும். யார் கூட போவீங்க? நம்ம என்ன மதக்காரங்கனால யாரு, பசங்க தான், பசங்க கூட என்ஜாய் பண்ணுறதா சிறப்பு. சர்ச்சுக்கு போயிட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட ஃபேமிலியோட செட் பண்ணுற நம்மளோட ஸ்பெஷல். மாதிரி இது கூட பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ஃபேமிலியோட போறீங்களா? எங்கெல்லாம் போவீங்க? ஃபேமிலியோட நைட்டு போனால் அப்படி போய் டவுனுக்குள்ள போயிட்டு அப்படி அவங்க எங்கே கூப்பிட்டாங்களா போயிட்டு சர்ச்செல்லாம் போயிட்டு அப்படி தப்பாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதா. நைட் கேக் வெட்டிட்டு காலையில் வெள்ளை எழுந்துச்சு கோலங்கள்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டு போவோம். நைட்டு சர்ச்சு, காலைல கோவில், அவ்வளவுதான். எம்மதம் சம்மதம் நம்மளோடது, அவ்வளவுதான். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.